ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சென்னா டால் தான் செய்ய போகிறோம். ஹோட்டல் ஸ்டைல் அப்படி இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம், அது போட்டுக்கிறோம். 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கங்க. ஈக்குவலான அளவில் எடுத்தால் தான் டேஸ்ட் அப்படியே இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குங்க. வதக்கின பிறகு கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க வாசனைக்கு. 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி எடுங்க. இலை இருந்தால் கொஞ்சமாக போட்டுங்க, ஒரு பாதி இலை. நல்லா வதக்கி எடுத்துருங்க. கோல்டன் கலர் வந்தால் போதும், கண்ணாடி பதத்துக்கு. அப்படியே வெந்து வரட்டும். தக்காளி எடுத்துக்கோங்க, அதையும் எடுத்து போட்டுருங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி எடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். ஹை ஃப்ளேம் வச்சா காஞ்சி போயிடும். காஞ்சி பண்ணால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அப்படியே உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க, சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்குங்க எல்லாத்தையும். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கசகசா போட்டு ஊற வச்சு வச்சுருந்தா அதையும் எடுத்து போட்டுக்குங்க. அப்புறம் ஒச்சக்கல்லை ஒரு கைப்பிடி போட்டுக்குங்க. வேர்க்கல்லையும் ஒரு கைப்பிடி போடுங்க. அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் அப்படியே இருக்கும் டேஸ்ட். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. கொஞ்சமாக வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. கொஞ்சமாக நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வேணால் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பிரியாணி மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா ரெண்டும் கலந்து போடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைல். அப்படியே கொஞ்சம் சுண்டல் போட்டுருங்க. சுண்டல் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடுங்க, அப்போ தான் கெட்டியாக வரும். உப்பு போட்டுட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துடுறோம். சுண்டலை எடுத்து வச்சுக்கிறோம். இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். அதை எடுத்து போட்ட பிறகு இதை அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை எடுத்து அப்படியே ஊற்றிடுங்க. உப்பு வேணால் நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். கொதித்து வந்த பிறகு அப்படியே ஒரு தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு பால் திக்கான பால் எடுத்து ஊற்ற போகிறேன் நான். அதில் டேஸ்ட் அப்படியே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பால் தான் நம்ம ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா சுண்டி வரட்டும். எடுத்து சாப்பிட்டு பாருங்களாம். அப்படியே சுண்டல் அப்படியே வேக வச்சு வச்சுருங்க, அதையும் எடுத்து ஊற்றிடுங்க. அதில் ஊற்றிட்டு நல்லா திக்காக கொதிச்சு வந்துடும். நல்லா ருசியான ஒரு டேஸ்ட் இருக்குது இதில். இதுமாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. சப்பாத்திக்கு இந்த பிளாக் சென்னா சால்னா மாரி இருக்கும்.